ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரனோட வீடு. சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்துல ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறது மிக சிறப்பு. அதுல கூட வந்துட்டு 4ஆம் அதிபதியான சூரியனும் அமர்ந்திருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இப்போ உங்களோட சுகஸ்தானாதிபதி வந்து 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தாலும் அதுல இருந்து நீங்க உங்களுக்கு இப்போ சரியாக ஆரோக்கியம் அடைகிறதுக்கான காலகட்டங்கள் இது. நல்ல ஆரோக்கியத்தை இந்த மாதத்துல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வேலைகள்ல வந்துட்டு பதவி உயர்வுக்காக காத்திருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். இல்ல இந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு எதுக்காவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான வேலைகள் கிடைக்கும். அந்த வேலைகளுக்கு சரியான நேரம் மாறம் ஏற்படுறதுக்கு தனஸ்தானத்துல வந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. உங்களோட வருமானம் அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் மிக சிறந்ததே ஆகும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது மிக மிக சிறப்பு. அது வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்களையே தரும். இந்த மாதம் ரிஷபராசி நேயர்கள் அனைத்து வகையிலையுமே நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லா இடத்துலையுமே நல்ல நிலைமையில இருக்கு. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வயிற்று உபாதைகள் வர்றதுக்கான காலம் நேரம் இது. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து உணவு பழக்க வழக்கங்களை நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி எந்திரிச்சீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் இந்த மாசம் ரிஷபராசி நேயர்களுக்கு.